Hi guys, welcome to our channel. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா STR49 மூவியோட லேட்டஸ்டான ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல வந்து சந்தானம் வந்து நடிக்கிறது அஃபிஷியலா இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ ரீசெண்டாக தான் அந்த படத்தினுடைய பூஜை எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன், ஸோ அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அப்படின்ற ஒரு படம் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பெரிய சம்பவம் பண்ணிச்சு, நிறைய அவார்டும் பார்த்தீங்கன்னா வாங்குச்சு. ஸோ அந்த டைரக்டர் வந்துட்டு இப்போ சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நான் சந்தானத்தை வந்துட்டு சிம்பு கூட அவருக்கு ஒரு காமெடி காம்பினேஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் உள்ளே கொண்டு வரல. ஸோ நான் சிம்பு அவர்கிட்ட வந்துட்டு ஸ்கிரிப்ட் சொன்னப்பயே இந்த படத்தில் அந்த சந்தானத்துக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ எப்படி பார்க்கிங் படத்தில் ஒரு முக்கியமான, அதாவது MS பாஸ்கருக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருந்ததோ அதே அளவுக்கு ஹீரோவுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்க போகுது. ஸோ சந்தானத்துக்கும் கண்டிப்பாக வெயிட்டான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எந்த மாதிரியான இந்த படத்துலையும் அதே மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜஸ் இருக்குமா அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துட்டு சாய் அபயங்கர், ஸோ அவர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஹீரோயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய செலெக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்ம STR49 மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.